அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் பேசுகிறேன். இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்காக இந்த நிறுவனமும் மக்களுக்காக இந்த நிறுவனமும் குறிப்பாக மக்களுடைய பயன்பாட்டிற்காக இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இந்த மீடியா உடைத்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கும் அவர்களுடைய நிறுவனத்திற்கும் முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பேசப்போகின்ற தலைப்பு என்னவென்றால், இந்த வாரம் 12 ராசிகளுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் கிடைக்கும் என்பதை முழு விவரத்தோடு முழு தெளிவோடு நாம் பார்த்து கொள்ளலாம். இந்த வாரம் மீன ராசி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மீனம் உங்களுக்கு அரசாங்க விருதுகளும் அரசாங்கத்தால் தடைகளாக இருந்த அத்தனை வேலைகளும் இப்பொழுது முயற்சி செய்யுங்கள். இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். மீனராசிக்கு முயற்சிகள் பலிதமாகும். அதே நேரத்தில் முன்னோர்கள் ஆசீர்வாதத்தோடு எங்கு சென்றாலும் இந்த வாரம் பெரியவர்களை அல்லது தகப்பன் காலில் விழுந்து தகப்பனாரிடம் சொல்லிவிட்டு அல்லது குருநாதரிடம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அல்லது ஐயா நான் இந்த மாதிரி இந்த வேலைக்கு போகிறேன், உங்கள் ஆசீர்வாதம் தேவை. மீனராசி இந்த வாரம் ஆசீர்வாதமான ராசிகள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகவும் இருக்கும் பலமாகவும் இருக்கும். குறிப்பாக குழந்தைகளுக்கு இனிப்புகளை வாங்கி கொடுத்து விட்டு செல்லுங்கள். அரசு உத்தியோகங்களும் அல்லது நிர்வாகங்களும் மிக சிறப்பாக இருக்கும். அதனால் மீனம் வாய்ப்பிருந்தால் கடற்கரையோரம் காலார நடந்து பழகுங்கள். கவலைகள் அத்தனையும் மறந்துவிடும். அப்படி இல்லை என்றால் யாருக்கேனும் நீர் தானம் வாங்கி கொடுங்கள். 25 ரூபா ஒரு தண்ணி கேன் வாங்கி வச்சிருங்க. இல்லை 2 நண்பர்களுக்கு தண்ணி கேன் வாங்கி கொடுங்க. அவர்கள் நீர் அருந்த தாகம் தீர உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிடும். ஆக மீனம் இந்த வாரம் குதூகலமான வாரம், கஷ்டங்கள் தீரும் வாரம். முக்கிய முடிவுகள் இதனால் வரை தடைப்பட்டது சிறப்பாக இருக்கும். ஆனால் தந்தையிடமோ குருநாதரிடமோ குழந்தைகளிடமோ சொல்லிவிட்டு அவர்களை சந்தோஷப்படுத்திவிட்டு ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்லுங்கள். அற்புதமான வாரம். நன்றி, நமஸ்காரம். இந்த வாரம் நாம் 12 ராசிகளுக்கான பொதுவான அதில் முக்கியமான பலன்களை மட்டும் பார்த்தோம். ஆக இந்த பலன்களும் அல்லது உங்களுக்கு துல்லியமான பலன்கள் இந்த வாரம் இந்த மாதம் அல்லது இந்த நாள் என்ன நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு ஜாதகம் பார்க்க வேண்டும். குறிப்பாக 3 மாதத்துக்கு ஒரு முறை ஜாதகம் பார்க்கணும் அல்லது 6 மாதத்துக்கு பார்த்தே தீரணும். இது விதி. ஆக ஜாதகத்தை ஆய்வுக்கும் துல்லியமான உங்களுடைய அம்சங்கள் என்ன இறைவன் கொடுத்துருக்க. நமக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கிற நேரம் இருக்கா அல்லது அம்சம் இருக்கான்னா கிடையாது. ஆக உங்களுடைய அம்சம் என்னென்ன அனுபவிப்பீர்கள் என்பதை ஜோதிட ஆலோசனைக்கும் துல்லியமான தெரிவதற்கும் தொடர்பு கொள்ளலாம். ஜோதிட ஆலோசனைக்கு கேதுவின் காதலன் காயத்ரி சங்கர் 9176 90 91 92 இந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். நன்றி, நமஸ்காரம்.